ரஷ்யாவில் மருத்துவம் பயில சிறந்த ஒரு அரிய வாய்ப்பு. வெளிநாடுகளில் மருத்துவம் பயில சிறந்த முறையில் உதவுகிறது ஏஜே ட்ரஸ்ட் கல்வி குழுமம். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் வாய்க்கால் புனரமைப்பு பணிகளை அமைச்சர் விஜய் பாலாஜி ஆய்வு செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் 83 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டப் பணிகள் தற்போது 50% மட்டுமே நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். பழமையான காளிங்கராயன் பாலத்தை பாதுகாப்பது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் தீர்ப்பின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார். மேலும் வாய்க்காலில் கலக்கும் கழிவுநீர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஜூன் 16ஆம் தேதி தண்ணீர் திறப்பது குறித்து விவசாயிகளுடன் ஆலோசித்து இறுதி முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். காளிங்கராயன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு பாலம் இருக்குது. இந்த பாலத்தை இடிச்சிட்டு கட்டணுங்கிறது தான் அரசாங்கத்தோட திட்டம். ஆனால் விவசாயிகள் அது நினைவு சின்னமாக இருக்கிறதுனால அதை இடிக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஏற்கனவே கோரிக்கை வச்சுருந்தாங்க. இப்போ நீதிமன்றத்துக்கும் போயிருக்கிறாங்க. அது சம்மந்தமாக விவசாயிகளையும் அதிகாரிகளையும் இன்றைக்கி சந்தித்து புதிய அரசு என்னென்ன கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கோர்ட்டு என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அந்த பாலத்தை எந்த மாதிரி தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கொடுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை நடவடிக்கை எடுப்போம். அதே மாதிரி வேலைகள் 50% பணி முடிஞ்சிருக்குது. ஜூன் 16ஆம் தேதி வாய்க்காலை திறக்கணுங்கிறது விவசாயிகளோட கோரிக்கை. ஏன்னா 15,000 ஏக்கர் இதனால் இந்த வாய்க்கால்னால